ஒரு வழியாக நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே அந்த மூவிக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடியே நம்ம டாம் ஹாலண்டில் ஒரு லுக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு சின்ன கிளிப் மாதிரி. அதில் நம்ம டாம் ஹாலண்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி ரகடாக வேறு மாதிரி இருக்காப்புல. இதுக்கு முன்னாடி பார்த்த டாம் ஹாலண்ட் மாதிரி இல்லை, டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் மாதிரியே இந்த லுக் முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம நோ வே ஹோமில் கடைசியாக பார்த்த அந்த சூட்டோடு தான் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த சூட்டோட தான் நம்ம இந்த மூவியில் வரப்போகிறாரு. இது போக இந்த ஏகப்பட்ட வில்லன்களை பற்றி டீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. பட்டு யார் யார் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி தான் தெரில. ஏன்னா ஆல்ரெடி நிறையா வில்லன்கள் நம்ம ஹல்க்கு ஃபனிசர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம். பட் இப்போதைக்கு ஷூட்டிங் அவுட் சைடில் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் யார் யார் இந்த ஷூட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறா அப்படிங்கிறது அஃபிஷியலாகவே நமக்கு தெரிய வந்துடும். ஸோ தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த மூவியில் யார் யார் இருக்காங்கிறத நம்ம பற்றி பேசுவோம். பட் இப்போதைக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். சோனியும் இதை பற்றிய ப்ரொமோஷனில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் நம்ம அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற படம் தான். ஸோ இன்னும் 1 இயர் இருக்கும் போதே நம்ம சோனி அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக ப்ரொமோஷன்லேயும் இன்வால்வ் ஆகிட்டாங்க. இப்போவே ப்ரொமோஷன் பண்ணி என்னடா பண்ண போகிறீங்க, இன்னும் 1 வருஷம் இருக்கிற படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஸ்பைடர்மேனுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிராண்டு. அப்படிங்கிறப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பற்றிய ஹைப்பை ஏற்றினா தான் அந்த மூவிக்கான ஒரு ஹைப் எல்லார் மத்தியிலும் இருக்கும். ஸோ சோனி பண்ணுறதும் ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான். பட் இதை கொஞ்சம் ஸ்பாய்லர் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோரில் காட்டாமல் இன்டோர்லேயே எடுத்தால் நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படத்து மேலே ஹைப் ரொம்ப வர்றோம். ஏன்னா நம்ம டூம்ஸ்டேக்கு முன்னாடி பார்க்க போகிறோம் ஒரு கடைசி படம். அப்படிங்கிறப்ப டூம்ஸ்டேக்கான லீடு இல்லை தான் கொடுத்து ஆகணும். பட் இது வரைக்கும் நம்ம டூமை பற்றியோ இதை பற்றியோ எந்த ஒரு படத்துலையுமே கொடுக்கல. இப்போ வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் கூட அவரை லுக்காக காட்டலை, ஒரு பேக் சைடை காட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் தான் நம்ம டாக்டர் டூமை முழுசாக பார்க்க போகிறோம் நம்புகிறேன். ஸோ எந்த மாதிரி அமைய போகுதுங்கிறத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்ச பற்றி உங்கள் தாட்ஸ் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.